நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இன்றும் நாங்கள் ஒரு டாபிக்கோடு தான் வந்திருக்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், நடக்க இருக்கின்ற இந்த வடமாகாண சபை பெரிய தள்ளுமுள்ளுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு சிலரை மட்டும், அதாவது அந்த வடமாகாண சபையிலே யார் ரெண்டிங்கில் இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து கதைப்போம் அல்லது அவர்களுடைய தரவுகளை எடுத்து கதைப்போம் என்ற ஒரு யோசனையின் அடிப்படையிலே இந்த காணொளி அமையும். கட்டாயம் என்னுடைய உறவுகள், அன்பிலும் மதிப்புக்கும் உரிய என் பாசமிகு உறவுகள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். கட்டாயம் எல்லோரும் வீடியோவை பார்க்கின்ற என் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. நேற்றைய நாளிலே எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் எங்களுடைய மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்திருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் கச்சேரிக்குள்ளே, அதாவது மாவட்ட செயலகத்துக்குள்ளே நுழைய முயன்ற போது போலீசார், காவல்துறையினர் அதாவது தள்ளுமுள்ளுப்பட்டு பெரிய ஒரு கலவரம் மாதிரி தோன்றியது. அதை ஊடகங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்திலே நீதியரசர் அந்த இடத்துக்கு விஜயம் செய்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நான் ஒரு ஊடகத்திலே பார்வையிட்டேன், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்றே அதை எழுதியிருந்தார்கள். அது ஏன் அவர் அப்படி எழுதுகிறார் என்றால், எந்த ஆட்சிகள் எப்படி வந்தாலும் காட்சிகள் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அது மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, கோத்தபாய ராஜபக்ச என்ற ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, மைத்திரிபால ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது சந்திரிகா குமாரதுங்கா பண்டாரநாயக்காவுடைய காலத்தில் இருந்தாலும் சரி, ஏன் தற்போது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய அனுராகுமார திசாநாயக்கா அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆனால் தமிழர்களுக்கு ஒன்று வரும்போது அந்த காட்சிகள் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது என்று அந்த ஊடகத்திலே நான் காணக்கூடியதாக இருந்தது. அவர் போட்டதுக்குரிய கருத்தும் அதுவாகவே அமைந்தது. நேற்றைய நாளில் நான் பார்த்திருந்தேன், அந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் தலைவிகள் அல்லது செயலாளர் என்று படுகிறவர்களை தள்ளி விழுத்தி கீழே இருந்து எழும்பிய காட்சிகள் எல்லாம் ஊடகங்களிலே காணொலி வடிவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய உறவுகளுக்கு போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் முகமாக உங்களிடம் நாங்கள் அவர்களுடைய உறவுகளை
எங்களுடைய உறவுகள் உங்களிடம்தான் ஒப்படைத்தார்கள். இதே ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் தான் ஒப்படைத்தார்கள். அப்போது உங்களிடம்தான் திருப்பி அதை கேட்க முடியும். இப்போ அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அவர்களோட அரசாங்க அதிபரிடம்தான் அதை கேட்க வேண்டும். நீதி இப்போது இருக்கிற நீதியரசிடம்தான் அதை கேள்விகள் கேட்க வேண்டி வரும். அப்போது எங்களுடைய மக்கள் ஒரு அமைதியான போராட்டத்திலே ஈடுபட்டு இருக்கின்ற போது நீங்களும் அமைதியான வழியிலே போனால் அந்த தள்ளுமுள்ளு முரண்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்களை உள்ளே போக வேண்டாம் என்று மறுத்தால் மட்டுமே அந்த இடத்திலே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. ஆனபடியாலே எங்களுடைய உறவுகள் துளைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இணங்க எங்களுடைய உறவுகள் கேட்பதை செவிசாயுங்கள். எல்லோருக்குமே தெரியும், இவர்கள் யாருமே இங்கே ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களும் சரி அல்லது யாருமே சரி, எல்லோருக்குமே தெரியும் வட்டுவால் பாலத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் திரும்பி வர போவதில்லை என்று எல்லா குழந்தைகளுக்கு கூடி அது தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டும் உங்களிடம் கேட்கிறார்கள், ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். எங்களுடைய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்குமா என்று அன்று ஒரு காணொலியில் பார்வையிட்டிருந்தேன். அவர் இறந்ததாக நீங்கள் கூறுகிறீர்கள், இறப்பு சர்டிபிகேட் எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். அதை கொடுங்கள், அவர்கள் கேட்பதை வழங்குங்கள். பலி சுமந்தவர்கள் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய உறவுகள் பலி சுமந்தவர்கள். அந்த பலி சுமந்த உறவுகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கும் முகமாக அவர்களின் கோரிக்கைகளை கொஞ்சமாவது கணக்கில் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, அன்பான கோரிக்கை. முக்கியமாக இது நேற்றைய நாளிலே நடந்தேறிய ஒரு செய்தி என்றபடியாக அதை நான் இந்த இடத்திலே வைத்திருந்தேன். எங்களுடைய உறவுகளுக்காகவும் நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் உறவுகளோடு பயணிப்போம், எங்களுடைய உறவுகளுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம் என்றதை இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். அத்தோடு இந்த இரண்டாவது இந்த வடமாகாண சபை தேர்தலை எடுத்துக்கொண்டோமானால் ஆளும் தரப்பினர் கூறினார்களா அல்லது ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ அறைப்பா எப்போ ஜனாதிபதி எப்போ வடமாகாண சபை தேர்தல் என்பது ஆக்கபூர்வமான அல்லது அதிகாரபூர்வமான செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் எங்களுடைய இதை நீங்கள் தென்னிலங்கையிலே பார்ப்பீமானால் நீங்கள் தென்னிலங்கையிலே பார்ப்போமானால் எந்த விதமான ஒரு ஆயத்தங்களும் இல்லாத ஒரு நிலைதான் அங்கே இருக்கிறது. ஆனால் இது தமிழர் தாயகத்திலே வடகிழக்கிலே தான் இந்த வடமாகாண சபை தேர்தலுக்குரிய ஆயத்தங்கள் அத்திவார கற்கள் போடப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், புதிய புதிய முகங்கள், புதிய புதிய ஆக்கள், புதிய புதிய கோரிக்கைகள், அப்படி என்று சொல்லி பலரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய செயற்திட்டங்களை வகுத்து கொண்டு போகிறார்கள். சேரக்கூடாத கூட்டணிகள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரையெல்லாம் வைத்து அவர்கள் பயன் பெற்றார்களோ அல்லது யாரையெல்லாம் வைத்து அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை கடந்த காலங்களிலே நிரப்பினார்களோ அவர்களை எல்லோரையும் ஓரம் தள்ளிவிட்டு இப்போ தாங்கள் தமிழ் கட்சி என்ற அங்கீகாரம் எங்களிடம் இருக்கிறது. அந்த கட்சிகள் நாங்கள் நினைத்தால் இந்த மாகாண சபை தேர்தலை ஒரு நல்ல முறையிலே செய்யலாம் என்ற ஒரு அற்ப ஆசையோடு சில நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு பயணிக்கிறவர்கள் தான். நாங்கள் மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்வதுதான் எங்களுடைய வேலை. அரசியல்வாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்றடைய அதுக்கு உதவுவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், ஒரு கருவியாக நாங்கள் இருக்கிறோம். ஆனபடியாலே நீங்கள் யாரோடு கூட்டு வைத்தாலும் அல்லது யார் தனித்து நின்று பேசினாலும் அல்லது யார் சுயேட்சையாக வடமாகாண சபையிலே இறங்கினாலும் யாரை கொண்டு வர வேண்டும், யாரை விலத்தி விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறது எங்களுடைய மக்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள் என்ற தோட்டுப்பாடு என்னிடம் இருக்கிறது. அது நிறைய பல விடயங்களிலே நடந்தேறியது. பல துரோகங்கள் நடந்திருக்கிறது, மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்திருக்கிறது. அரசியல்வாதிகள் வடமாகாண சபை தேர்தல் வருகிறது என்ற பின்பாடுதான்
ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக அந்த ஆர்ப்பாட்டங்களிலே வந்து முகம் காட்டி போகிறார்கள். உண்மையிலே ஒரு சில கட்சிகள் காலகாலமாக அதைத்தான் செய்கிறார்கள். அவர்களை தவிர நீங்கள் நினைக்கலாம் மக்களை காசை வைத்து அல்லது மக்களை ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றலாம் என்று மட்டும் இந்த பழம்பெரும் அரசியல்வாதிகள் நினைக்க வேண்டாம். திறமையானவர்கள் இருக்கிறார்கள். இப்பவும் நான் யாருக்காகவும் பேசவில்லை. இப்பவும் சில அரசியல்வாதிகளின் ஆதரவில் அரசாங்க வேலைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் இப்போ ஓட்டு போடுவதில்லை. இப்போ நான் அவர்கள் வேற கட்சிகளோடு இணைந்து பயணிக்கிறார்கள். அப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகமே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என் அன்பார்ந்த உறவுகளுக்கு, நாங்கள் அல்லது அரசியல் கட்சிகள் உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யும் போது அவர்கள் நல்லவர்கள். ஆனா சட்டம் ஒழுங்கு விதிமுறைகள் என்று வரும்போது அவர்கள் நடுநிலை வகித்தால் அவர்கள் கெட்டவர்கள் ஆகிறார்கள். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம், நான் ஒன்றை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இந்த இடத்திலே பதிவிடுகிறேன். உலகம் எதுவெல்லாம் சொல்லிட்டு போகட்டும், அல்லது எங்களுடைய சமுதாயம், நாங்கள் பயணிக்கின்ற சமுதாயம் எதுவாயினும் சொல்லிட்டு போகட்டும், எனக்கும் உங்களுக்கும் நீதிபதி நீங்கள்தான். உங்களை கெட்டவன் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் நல்லவன் கிடையாது. இதை தெளிவாக ஒவ்வொரு என்னுடைய உறவுகளும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கெட்டவன் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் நல்லவன் கிடையாது. இதை மட்டும் எங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை மனதில் வைத்திருந்தால் எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரைட் ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களிலே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். எப்படி, நான் ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சர் அதாவது வடமாகாண சபைக்குரிய வேலை திட்டங்களை பார்க்க போகிறேன், அதை கௌசல்யா பாராளுமன்றத்துக்கு நோமலாவே போகும் என்ற ஒரு இதை செய்திருந்தார்கள். பிறகு அதை ஊடகங்களும் சரி அல்லது இந்த முகநூல் வாசிகளும் சரி விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், நான் இப்பவும் கூறுகிறேன், எங்களுடைய அரசியலுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்கள் என்பது ஒருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, அல்லது ஒரு குறுகிய பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வடகிழக்கிலே பிறந்து வாழுகிறவர்கள் தமிழ் மக்கள். ஆனபடியாலே அர்ஜுனா ராமநாதன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்டாயம் தமிழ் மக்களுக்கு தேவை என்றுதான் கூறி வருகின்றோம். இப்ப இன்னொருத்தர் தான் வேணுமென்றது அல்ல. அர்ஜுனா ராமனை பிடித்தவனுக்கு இன்னும் ஒருத்தனுக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற ஒரு சந்திரசேகரன் அவர்களை பிடிக்கும். சந்திரசேகரன் அவர்களை பிடித்தவர்களுக்கு ரஜீவன் பிடிக்காதவர்களுக்கு ரஜீவனை பிடிக்கும். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை பிடிக்கும். அதே மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலை இன்னொருவருக்கு பிடிக்கும், ஸ்ரீதரன் அவர்களை இன்னொருவரிடம் பிடிக்கும். அப்படி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொருவரை பிடிக்கும். இப்போ கிளிநொச்சியில் இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட மக்களுக்கு 100% செய்வாரா இல்லையா என்று கேட்டா இல்லை. வாக்களித்தவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனபடியால் தான் சொல்லுகிறோம், யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்று அரசியல்வாதிகள் முடிவெடுக்க வேண்டும். அர்ஜுனா ராமநாதனுடைய சில ஆளுமைகள் இருக்கிறது. அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகுதான் பாராளுமன்றத்திலே என்னவெல்லாம் நடக்குது என்று சொல்லி மக்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்திலே இன்ன கேள்விகளை மக்களாலே முன்னெடுக்க முடியும், அல்லது பாராளுமன்றத்திலே இன்னென்ன பிரச்சனைகளை பாராளுமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும், அங்கே ஒரு
கம்ப்ளைனை பண்ண முடியும் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் போன பிறகுதான் தெரியும். நான் கேட்கிறேன் என்றால், இதை எங்களுடைய பழம்பெரும் அரசியல்வாதிகள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இதை மக்கள் மத்தியிலே முதல் நீங்கள் விளக்கவில்லை? ஏன் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை? இங்கே ஒரு பிரச்சனை நடந்தால் பயப்படாதீர்கள், இதை பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன், இதற்கான ஒரு தீர்வை எடுத்து தருகிறேன், உங்களுடைய முறைப்பாடுகளை எனது எழுத்து மூலம் என்னிடம் தாருங்கள் என்று ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு முதல் கூறவில்லை? நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் பேசவில்லை. அர்ஜுனா ராமநாதன் போனதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பிரச்சனையாக பாராளுமன்றம் சென்றது. அது நோமலாகவே தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கும் அர்ஜுனாவால் பெரிய ஒரு தலையடி இருந்தது. இதை யாரும் மறக்க முடியாது. சில நேரம் அவர்கள் நிற்கலாம் அர்ஜுனாவுக்காக பேசப்படும், இல்லை, நாங்கள் எங்களுடைய மக்கள் அதுக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பழம்பெரும் அரசியல்வாதிகளுடைய விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொல்லி சொன்னால் உங்கள் ஒருவரையே பாராளுமன்றம் அனுப்பலாம் தான். ஏன் பல இத்தனை பேரை பாராளுமன்றம் அனுப்புகிறோம்? எல்லோரும் பாராளுமன்றம் போக வேண்டும். எல்லோருடைய இடங்களில் மாவட்டங்களில் ரீதியாக பாராளுமன்றம் போக வேண்டும். மாவட்ட ரீதியாக அவருடைய பிரச்சனைகளை வெளியில கொண்டு வர வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போதாதென்று தானே எல்லா பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்புகிறோம். ஆனபடியில் தான் அவர் வர வேண்டும், அவர் வரக்கூடாது என்ற முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் மக்கள் மத்தியிலே தான் அந்த அரசாங்கம் விட்டிருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வது மக்களுடைய பொறுப்பு, மக்களுடைய தார்மீக கடமை அது. ஆனபடியால் தான் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் போனார், ஜனாதிபதியாக போகவில்லை, அல்லது அவர் அமைச்சராக போகவில்லை. அதே மாதிரி வடமாகாண சபையிலே அவர் முதலமைச்சரா வருகிறாரா இல்லையா என்றது அது அவருடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு உறுப்பினராக உள்ள போகலாம். போனால் யாழ் மாவட்டத்திலே பல புனரமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பல ஊழல்கள் வெளியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பல மோசடிகள் வெளியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பவும் ஒரு பட்சமாக சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுகள் இல்லாமல் போவதற்கு சான்ஸ் இருக்கிறது. முக்கியமாக இன்னும் ஒன்று, எங்களுடைய ஊடகவியலாளர்களும் சரி அல்லது ஊடகங்களும் சரி, நேற்றைய நாளிலே நான் பார்வையிட்டிருந்தேன். எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கூறுகிறார், இந்த ஊடகங்கள் அரசாங்கம் செய்கின்ற நற்காரியங்களை ஏன் வெளியிலே கொண்டு போறதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உண்மையில் அது உண்மை, அது அவர் கூறுவது 100% உண்மை. ஏன் நானும் கேட்கிறேன், அரசாங்கம் நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. முதல் இருந்த அரசாங்கங்களை விட தற்போதைய இருக்கிற அரசாங்கம் நிறைய விடயங்களை செய்கின்றன. ஆனால் மக்களுடைய பார்வை ஏன் எங்களுக்கு செய்யவில்லை? எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்பது ஆசை அவர்கள், ஆனால் அதற்கான காலம் எடுக்கும். எல்லா வடகிழக்கை பொறுத்தளவிலேயே எல்லா மக்களுக்கும் ஒரே நேரத்திலே அது செய்ய முடியாது. அப்போ படிப்படியாகத்தான் அது செய்ய முடியும். அவர்கள் அந்த அரசாங்கம் வந்து 2 வருடங்களாக பூர்த்தியாகிவிட்டது. இப்போது அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா ஊடகங்களும் அதை வெளியில் கொண்டு வர வேண்டும். நேற்றைய நாளிலே கிளிநொச்சி பகுதியிலே நீதியரசர் சென்றிருக்கின்றார், இளங்குமரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சென்றிருக்கின்றார். அந்த இழப்பீட்டு தொகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுகளை மற்ற ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே, நான் நினைக்கிறேன் நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்படியான ஊடகங்கள் மட்டுமே அதை ஒலிபரப்பாக்கி இருந்தது. உண்மையிலேயே ஒரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இனி வரப்போவதில்லை. அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதை இந்த அரசாங்கம் செய்கிறது அல்லது செய்ய முனைகிறது. முடிந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு உந்து சக்தியாக செயல்பட வேண்டும். அவர்கள் ஒரு கோரிக்கைகளை அல்ல ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும். இதை இன்னும் வேகமாக செய்யுங்கள் என்று. அதுக்குள்ள நாங்கள் இடையில போய் நின்று குத்தி முறிஞ்சு என்ன செய்ய போறீர்கள்? ஆளும் கட்சியால முடியாதது எந்த சும்மா ஒரு தனி கட்சியால முடியாது. நான் அன்றைக்கும் அதைத்தான் கூறியிருந்தேன். அன்றைக்கு என்னுடைய நேர்காணலிலே சொல்லியிருந்தேன், முடிந்தால் நீங்கள் தனியே இருந்து கத்துவதை விட, எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தனித்தனியே நின்று கைதட்டுவதை விட
அரசாங்கத்தோடு ஆளும் தரப்பினரோடு செல்லுங்கள். ஆளும் தரப்பினோடு சென்று அவர்களுக்கிடம் கேளுங்கள். எங்களுடைய மக்கள் தேவைகளை அவரிடம் சொல்லுங்கள். எங்களுக்கு இன்ன வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு இவ்வளவு வேணும், இதை தாருங்கள், இதை பெற்று தாருங்கள். நீங்கள் நினைத்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் அரசாங்கம் நீங்கள், அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள். அது அவர்களால் தான் முடியும். உங்களுக்கு வர்றதெல்லாம் எவ்வளவு? உங்களுக்கு வருகிற நிதிகளை, பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை வைத்து மக்களுக்கு செவ்வனவே மக்களுக்கு முடியாது. ஆனபடியாலே நீங்கள் தனித்து நின்று காலகாலமாக தமிழர் பரம்பரையிலே காலகாலமாக நாங்கள் தனித்து நின்று ஒவ்வொரு பக்கங்களிலே இருந்து கேட்கப்படவரதா நின்று எல்லாமே வீணடிக்கப்பட்டது. முதல் அவர்கள் தருவதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பான்பை உருவாக்க வேண்டும். அரசாங்கம் நாங்கள் ஒரு என்னென்னு சொல்லுகிறது, அவங்கள் பெரும்பாலான அதாவது ஆளுங்கட்சி என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு எதிர்கட்சி கூட இல்லை. நாங்கள் அப்படி இருக்கிற போது அவர்களிடம் கேளுங்கள். அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவர்களோடு ஒரு குரல் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து கேட்கும் பட்சத்திலே நாங்கள் 100% கேட்டால் எங்களுக்கு 70% வந்து சேரும். அப்படியாச்சு வந்து சேரும். எங்களுடைய வேலை வாய்ப்புகள் எத்தனை இளையோர்கள், இன்றைக்கு இளையோர் யுவதிகள் வந்து வேலை படித்து விட்டு காணியை வைத்து, அதை வைத்து, தாலியை வைத்து, வீட்டை வைத்து படிப்பிச்சு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் மேசன் வேலை செய்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எங்க படிக்குது? அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன? இல்லை. நீங்கள் காலகாலமாக வருஷம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வருகிறீர்கள். ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட நாங்கள் ரோட்டில். ஆனா நீங்கள் அங்க இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய உறவுகளும் அங்க இருக்கிறீர்கள். இதை நான் யாருடைய மனதையும் நோகப்படுத்தக்கூடிய மாதிரி கூறவில்லை. மக்களை வாழ வையுங்கள். எங்களுடைய மக்கள் காலகாலமாக மிக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியாலே மக்களை வாழ வையுங்கள் என்பதுதான் அதைத்தான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக, கட்டாயம் கந்தையா பாஸ்கரனுடைய அரசியல் பிரவேசமும் மக்களுக்கு தேவை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை யாரும் பிழை என்று சொல்ல முடியாது, சரியென்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த இலங்கையிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் கதைப்பதற்கு நியாயமான முறையில், அடுத்தவன் மனம் நோகாத முறையிலே, அடுத்தவனை குற்றஞ்சாட்டாத முறையிலே கதைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனபடியாலே அந்த உரிமையின் அடிப்படையிலே நான் கதைக்கிறேன். எங்களுடைய கந்தையா பாஸ்கரன் அவர்களும் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவருடைய திறமை, அவருடைய ஆளுமை, அவருடைய பிசினஸ் டெக்னிக்கல் எல்லாமே தேவை. எங்களுடைய மக்கள், அதாவது இன்றைக்கு இந்த யாழ் மாவட்டத்தையோ அல்லது வடக்கு கிழக்கையோ ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். யுத்தத்துக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருந்தார்கள் எங்களுடைய மக்கள். ஆனால் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் வடமாகாண சபையில் வருகிற பட்சத்திலே அது முதலமைச்சரா இல்லையா என்றதை பிறகு மக்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அங்கம் வகிக்க வேண்டும், உள்ளே வர வேண்டும். ஆனபடியாலே அவருடைய வரவு மிகவும் தேவையானது ஒன்று. முக்கியமாக சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்ல முடியும். அவருடைய வரவு கட்டாயம் தேவை. உங்களுக்கு நான் பல இடங்களிலே அதை சம்பந்தமாக கூறியிருந்தேன். இப்போ சில பேர் சிறுபிள்ளத்தனமாக பேச வலிக்கிட்டார்கள். பெரியவர்கள் எல்லோரும் சிறுபிள்ளத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரீஜா பாஸ்கரனுக்கு என்ன தெரியும்? ஒரு ரீச்சாவை வைத்துக்கொண்டு ஒரு உணவு திருவிழாவை செய்து முடிக்க தெரியாத கந்தையா பாஸ்கரன் அவர்கள் முதலமைச்சராக என்னத்தை வெட்டி கிழிக்க போகிறார் என்ற கேள்வி பெரியவர்களிடம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. ஒரு உணவு திருவிழாவை கொண்டு வர வேண்டும், மக்களை குதூகலப்படுத்த வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு ஒரு இல்லாததை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை, ஒரு ஆசை அவர்கள் மீது எழும்பி இருந்தது. அதை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றார். அதில் இப்படியான தவறுகள் வந்திருக்கின்றது. ஏன் நீங்கள் 100% பாஸ்கரன் அவர்களை அதை சாடுகிறீர்கள்?
நீங்கள் மக்கள் மத்தியிலும் அதே கேள்விகளை கேட்டிருக்கலாம் தானே. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தானே. அப்பா புத்தளத்துல வர்ற உனக்கு தெரியாதா? இங்க இருக்கிறவங்களும் வருவாங்க, இங்க இருக்கிறவங்களும் போவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது நடந்தது முதல் நாள் இல்ல, முதல் நாளிலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்குன்னு. ஆனபடியால இந்த பிழை அன்று நடந்த பிழை என்பது எல்லோருடையது. அதை மட்டுமே நீங்கள் அவரை கொண்டு வந்து அந்த அந்த மனுஷன்ல போட்டு நீங்கள் தாக்க வேண்டாமா. ஒரு இன்ச்சோ டைம் அது அந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டால் அல்லது கொய்யா பழத்தை சாப்பிட்டால் அது அவருடைய தோட்டம். அவர் கஷ்டப்பட்டு இன்றைக்கு நான் இன்றைக்கு ஒரு ஊடகத்திலே பார்த்திருந்தேன், 5000 கோடிக்கு மேலும் பொறுமதிக்கு சொந்தமானவர் அவர். கைக்குலோசையும் போட்டுக்கொண்டு கத்தியையும் எடுத்துக்கொண்டு அன்னாசி பழம் பட்டி தின்று வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கதைக்கிறீங்களே, எந்த வட்டி கிழிச்ச நீங்கள் முழு காசையும் இந்த விடுதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய காசு அவ்வளத்தையும் ஆட்டையை போட்டுக்கொண்டு வெளிநாட்டு வழியே இருந்து சுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் நாடு நாடா. அதை விட கந்தையா பாஸ்கரன் ஒன்றும் செய்து விடல. ஏழுமண்டா செய்யுங்க பாப்பா. இந்த செஞ்சோல புள்ளிகளுக்கு அல்லது தளிர்களுக்கு, இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மாவீரர் குடும்பங்களுக்கு, போராளிகளுக்கு செய்யுங்க பாப்போம். இந்த எத்தனையோ எனக்கு தெரியாது, 100% தெரியாது, ஆனா சொல்ல கேள்வி, எத்தனையோ விடுதலை புலிகளுக்கு சொந்தமான பெட்ரோல் சைட்டுகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், வீடுகள், கோயில்கள் எல்லாமே இருக்கு. முடிஞ்ச செய்யுங்களா பாப்போம். சும்மா அந்த மனுஷன் ஓகே, அது எனக்கு தெரியாது. கந்தையா பாஸ்கரன் ஆற்ற காசு, இயக்கத்தின் காசா, எவற்ற காசா, ஆமியின் காசா, சரிதானே. ஆனால் அவன் வந்து செய்யறான்டாப்பா. கிட்டத்தட்ட 400 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார், 100 பேருக்கு பிரத்யோக வேலை கொடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? 1000 குடும்பம் அவனால பசியாருது. நீங்கள் அங்க வந்து என்னத்தை செய்கிறீங்க? சும்மா தேவையில்லாம செய்கிறவனையும் குழப்பிக்கொண்டு நீங்களும் செய்ய மாட்டீர்கள். ஒருதன் முக்கியமாக என்னுடைய அன்பு உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய விடயம், ஒரு அம்மா, ஒரு அக்கா, அல்லது உங்களோட பாசையில சொல்ல போனால் ஒரு அன்றி ஒரு காசு அனுப்புகிறா, ஒரு யூடியூபர்ட்டையோ யார்ட்டையோ ஒரு உதவியை நீங்கள் கொடுங்கள், இன்னொரு அவருக்கு போய் சேருங்கள் சொல்லி. அப்போது அந்த யூடியூபர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று அந்த உதவி திட்டத்தை வழங்குகிறார். சரிதானே. அந்த யூடியூபர் என்ன செய்கிறார், அல்லது ஒரு உதவியாளர் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த கணக்கு வழக்குகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அவருக்கு அந்த கணக்கு வழக்கு எனக்கு அது முக்கியம் இல்லை தம்பி, நீங்கள் கொடுங்கள் என்று கூறுகிறார். அவரும் அதை செய்துவிட்டு அந்த பில்லுகளை அனுப்பிடுவார். அவரும் அதை அப்படியே வைத்துட்டு அவர் அதை எடுப்பார். இது சோசியல் மீடியாவிலே வருகிறது. கொடுத்தவன், வாங்கினவன், வேண்டினவன், பெற்றுக் கொடுத்தவன் எல்லாம் ஒரு பரகம் இருக்க, கேள்வி கேட்கிறவங்க இவங்கள் தான். இந்த சோசியல் மீடியாவிலே சண்டித்தனம் போடுறது சொல்லுவாங்க, டிஸ்பிளே சண்டியர்கள். எப்படி? டிஸ்பிளே சண்டியர்கள். அவர்கள்தான் இந்த கணக்கு கேட்கிறவர்கள். அடே, கொடுத்தவன் அங்க இருக்கிறான், வேண்டினவன் ஒரு புறம் இருக்கிறான், வாங்கி கொடுத்தவன் இந்த சைட்ல இருக்கிறான். உனக்கு எதுக்கு நோவுது? நீ ஏன் அதன் கணக்க கேட்கிற? நீ ஏன் சொறிகிறாய்? உனி கொடுத்தியா இருக்கும்? இந்தா கொஞ்ச நாளா போட்டு அவன் கிருஷ்ணா போட்டு அடின்னு அடிச்சிங்க, முடிஞ்சுதா அவங்களால அவனை நிப்பாட்டுறது? அவன் நீங்களை அடிக்க என்ன ஒளிம்பி போய்கொண்டே இருக்கான் மேல. அவனை நீங்கள் ஏதாவது செய்ய வைக்க, என்ன செய்யல நீங்க கிருஷ்ணாக்கு எதிராக என்ன செய்யல நீங்க? அப்படி உதவி திட்டம் செய்தவர்களை நிறைய பேர் அமர்த்தி அடிச்ச நீங்கள் ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த கதைக்கிற நீங்கள் உத்தியோகபூர்வமாக ஒரு ஆதாரத்தை எடுத்து விடுங்க, நான் இன்னாருக்கு நான் உதவி செய்தேன், செய்திருக்க மாட்டேன். உதவி செய்தவன் அவன் தண்டவாட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பு உறவுகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். போராளிகளுக்கு செய்கிறார்கள், போராளிகளும் பிழை விடுகிறார்கள், குடிக்கிறார்கள் என்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் இந்த இடத்திலேயே ஆணித்தரமாக கூறுகிறேன், எங்களுடைய போராளிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படியான கேவலமான செயல்களில் ஈடுபடாதீர்கள். செயல்படுகிறவர்களுக்கு மட்டும் இப்படியான கேவலமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். போராளிகளுக்கு காசு அனுப்ப வேண்டாம், அவங்க குடிக்கிறாங்க, கஞ்சா பத்துறாங்க, அப்படியான ஒரு கேவலமான சீர்கேடான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ஏன்னு சொன்னால், நீங்கள் வளர்ந்தவர்கள், எங்கேயோ நின்றவர்கள், எதையோ எல்லாம் செய்தவர்கள், உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது. அதை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும். சரிதானே? அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான மரியாதைகளை நீங்கள் தயவு செய்து
என்னுடைய கண்ணாலயம் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். குடித்து விட்டு வெறியிலே ரோட்டிலே படுத்திருந்ததை பார்த்திருக்கிறேன். அப்ப திருந்துங்கள், மக்கள் மத்தியிலே புலம்பெயர் உறவுகளிடம் உதவி கோருங்கள், அவர்கள் கட்டாயம் தருவார்கள். அவர்களை போய் கேளுங்கள். இப்போது யாரும் ஒரு ஏஜென்ட் தேவையில்லை, நேரடியாக பேஸ்புக் ஊடாக அவருடைய பேஸ்புக்கிலே கீழே எழுதுங்கள், எனக்கு உதவி தேவை தாருங்கள் என்று சொல்லி கேளுங்கள். யாரை என்ன ஒருதனை வைத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி உங்களுடைய ஒரு பேஸ்புக்கை துறந்து நீங்கள் எழுதி போடுங்கள், எனக்கு இப்படி இயலாது, எனக்கு கால் இல்லை அல்லது கை இல்லை என்று சொல்லி எழுதி போடுங்கள். அவர்கள் முடிந்தால் உங்களுக்கு நேரடியாக அவர் உதவுவார். அதைத்தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து இப்படியான கேவலமான விடயங்களிலே எனக்கு மனவருத்தத்தோடு தான் கூறுகிறேன். எங்களுடைய போராளிகளை இப்படி திட்டுவது உண்மையிலே எனக்கு அதில் விருப்பமில்லை. ஆனால் வேறு வழியில்லை. என்னுடைய உறவுகள் தயவு செய்து இப்படியான கீழ்த்தரமான வேலைகளில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான தயவான கோரிக்கையாக அமைகிறது. தொடர்ச்சியாக அந்த கந்தையா பாஸ்கரன் கட்டாயம் யாழ் மாவட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேவையானவர் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகின்றேன். அடுத்தது மூன்றாவது, எங்களுடைய மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு இளஞ்செழியன் அவர்கள் மக்களுக்கு தேவை. நியாயமான செயற்பாடுகளை முன்னெடுப்பார். சமமான நியாயங்களை சமமாக எல்லா மக்களையும் ஒரே நேர்கோட்டிலே பயணிக்க வைக்கக்கூடியவர். எல்லோருக்கும் ஒரே நியாயம் என்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அப்படியான செயற்பாடுகள் அவரிடம் இருக்கிறது. கட்டாயம் அவரும் தேவை. யாழ் மாவட்ட மக்களுக்கு அவரும் தேவை. இப்படி பல பேர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பல தலைமைகள் இருக்கிறது. இன்று M.A. சுமந்திரன் அவர்கள், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், லோயர் சுகாஷ், காண்டீபன், அப்படி பல பேர் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எங்களுடைய மக்களுக்குரிய தேவைகளை நாங்கள் சரியாக கொண்டு போக முடியும். நாங்கள் ஒரு விடயத்திலே ஒரு விஷயத்தை நான் பார்த்திருந்தேன். எங்களுடைய முன்னாள் நீதியரசர் ஐயா விக்னேஸ்வரன் ஐயா கூறியிருந்தார், நேற்று முளைத்த காளான் என்று சொல்லி, நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் என்று அர்ஜுனாவை கூறியிருக்கின்றார். அப்ப நான் அவரிடம் ஒரு கேள்வி, உங்களுக்கு 90 வயசு 100 வயசு கட்டையில போற வயசு வரைக்கும் நீங்கள் தான் மரமாக இருக்க வேண்டும், காளானுகளாக இருக்க வேண்டுமா? உங்களுக்கு நீதியரசராகவும் இருக்க வேண்டும், முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும், சாகும் வரைக்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அப்படி நினைக்கிறீர்களா? அர்ஜுனா காளான் என்றால் நீங்கள் ஆரை தேடுகிறீர்கள்? ஆரை மக்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எல்லா நீதியரசரும் ஒரே மாதிரியாக பயணிக்கிறீர்கள் இல்லையே. ஒவ்வொருவருடைய பின்னணிகளிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நாங்கள் இந்த இடத்திலே கூற விரும்பவில்லை. தயவு செய்து எங்களுடைய மக்களுக்கான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், மக்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொடுங்கள். யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். முக்கியமாக அரசியல்வாதிகள் எடுக்காமல் மக்களிடம் அந்த அதிகாரத்தை ஒப்படையுங்கள். இன்றைய நாள் நான் இங்கு கதைத்தது ஒவ்வொன்றும் மக்களுக்கு தேவையானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்